இது காருன்னு தானே நினச்சிங்க. ஆனால் இது கார் இல்லை, ஒரு பாக்ஸ். இது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கலர் காம்பினேஷனும் அவ்வளோ அழகுங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஸ்டாண்டு மாதிரி சைடில் நிப்பாட்டி வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. இது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாம் படிக்கிறப்போ இப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஃபீலாக இருந்துச்சுன்னா, ஏன்னா இங்கே இருந்த பாக்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக அவ்வளோ யூனிக்காக இருந்துச்சு. தென் இது பார்த்தீங்கன்னா பஸ் பாக்ஸுங்க. அதுவுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே திறந்தால் அதுக்குள்ளே ஒரு லேயர், இங்கேயும் டேபிள்ஸு, கீழே ஒன்று, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷார்ப்னர், கீழே பார்த்தீங்கன்னா வீல்ஸு. அது நார்மல் பஸ்ஸு மாதிரியே நம்ம அதை டாய் மாதிரி கூட விளாண்டுக்கலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிகார்ன் பாக்ஸ். இது பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸில் அவைலபிளாக இருந்துச்சு. பிங்க்கு தென் லாவெண்டரில் இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலில் தான் பண்ணியிருந்தாங்க. 129 MRP. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 வீலை காணா, யாரோ உடச்சிருக்காங்க போல். இது பார்த்தீங்கன்னா 299. இங்கே இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹையஸ்டான பாக்ஸ் அப்படின்றது இந்த 299 தாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிளிட்டர் வச்சு அது நல்லாவே இருந்துச்சு. அதில் ஷார்ப்னர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. கவர் பண்ணியிருந்தனால அதனால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல. அதுக்கப்புறம் இந்த யூனிகார்ன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணேங்க. இதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா அந்த டேபிள்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அது உள்ளுக்குள்ளே வந்து இன்னொரு தகடு மாதிரி இருந்துச்சு. அதை வெளியே எடுத்து பார்த்தேன், என்னால் எடுக்க முடியல. இதுவும் பார்த்தீங்கன்னா 139 ருபீஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா பஸ் ஷேப்பில் சூப்பராக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்கேலு எல்லாமே அவங்களே வச்சுருந்தாங்க. இதில் 3 கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் இருந்துச்சு. தென் டிஃபன் பாக்ஸுங்க. இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த தனியாக நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கான பாக்ஸும் தனியாக கொடுத்துருந்தாங்க. நம்ம இதை உள்ளே வச்சோன்னா நம்மளால் சாப்பாடு கம்மியாக தான் கொண்டு போக முடியும். ஸோ அதை தனியாக கொடுத்து விடலாம். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா 499க்கு நல்ல பெருசாகவே இருந்துச்சு. தென் இது பார்த்திங்கன்னா 279. மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக், நல்ல ஒரு திக்கான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து இந்த 2 கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 499. இது உள்ளுக்குள்ளே வந்து செக்ஷனாக அதே ஆல்ரெடி வந்து பிரித்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் வந்து வச்சுக்கிற மாதிரி கொடுத்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் இந்த டிஃபன் பாக்ஸ் தான் இருக்குது. இது முன்னாடி காமிச்ச அந்த 499லேயே இது பார்த்திங்கன்னா சின்னது 279க்கு அதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸு. டிஃபன் பாக்ஸ் பொறுத்தவரையுமே நிறைய ஒரு மாடல்ஸில் நிறைய வச்சுருந்தாங்கங்க. இது பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் 219க்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் தான். இதில் வந்து சூடாலாம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வைக்க முடியாது. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வைக்கணும். ஏன்னா இது பிளாஸ்டிக்ன்றனால. இது பார்த்திங்கன்னா 99 ருபீஸ்க்கு. இந்த டிஃபன் பாக்ஸும் நல்லா தாங்க இருந்துச்சு. வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்குமே தனியாக மேலே ஒரு அடுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று கிடந்துச்சுங்க, அந்த பஸ் பாக்ஸு. இது வந்து பிங்க் கலரில் இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி எல்லாமே இன்பில்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க. அந்த தகடு தான், அது வெளியே வருமா வராதா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லை. நானும் எடுத்து ட்ரை பண்ணேன். பட் என்னால் எடுக்கவே முடியல அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது. தென் ஸ்கூல் பேக்ஸு. இது பார்த்திங்கன்னா பஸ் லைட்டர் ஸ்டார் கமாண்டோட இருக்கிறது 549 இந்த பேக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரேட் வந்து ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா கேர்ள் பேபிஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்டிவான கலரில் அவங்களுக்கு, தென் பாய்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நல்லாவே வச்சுருந்தாங்க. இப்போ இருக்க கிட்ஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டன் வச்ச பேக்ஸ் தான் வந்து அவங்க வந்து ரொம்பவே விரும்புகிறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மோனா பேக்கில் பார்த்திங்கன்னா அந்த கீ செயின் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஆனால் இப்போ மேக்ஸிமம் ஆஃப் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பேக்ஸ் அவங்களே கொடுத்துட்றாங்க. அதனால் இந்த மாதிரி வாங்கவும் முடியல. தென் இது பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் பாக்ஸஸ்ங்க. இது பார்த்திங்கன்னா காரில் முன்னாடி 2 வீல் இல்லாமல் இருந்துச்சு. தென் இந்த மிக்கி மவுஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் என்னால் அதை திறக்க முடியல, கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. இது வந்து 79 ப்ரைஸ் அப்படின்றனால ரொம்ப லோ குவாலிட்டி அப்படின்லாம் சொல்லிட முடியாதீங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி டிசைன்ஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே இருக்க பாக்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கார்ட்டூன் பேஸ்டு தாங்க இருந்துச்சு. அவெஞ்சர்ஸ், ஹாட் வீல்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீல்ஸ் வந்து வச்சே கொடுத்துருந்தாங்க. தென் ஸ்பைடர்மேன் இந்த மாதிரி கிட்ஸ்க்கு வந்து என்னென்னலாம் ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன்ஸோ அந்த மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த பவுச் பார்த்திங்கன்னா 149. இந்த அயன்மேன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இது முன்னாடி பார்த்திங்கன்னா 3Dயில் மாறிட்டே இருந்துச்சு. கீழே பார்த்திங்கன்னா கண்ணாடியில் இப்படி இழுத்து விட்டு உள்ளே வைக்கிற மாதிரியான டிசைன்ஸில் இருந்துச்சு. இந்த டொனால்டுக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. கலர் ஷைனிங்காக இருந்துச்சு. இந்த பாக்ஸ் 79 ருபீஸுங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பின் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க, ரோல் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி. இன்னொரு சைடு இருக்கிறத காணா, உடஞ்சிடுச்சு போல். இது நான் முன்னாடி காமிச்ச அந்த பஸ் பாக்ஸ்லேயே இது வந்து ப்ளூ கலருங்க. இதில் வந்து நல்லா சேஃப்டியாக இருந்துச்சு. இந்த பிங்க்கில் தான் முன்னாடி டயரு ஷார்ப்னர்லாம் இல்லாமல் இருந்துச்சு. பட் இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்துச்சு. அந்த ப்ளூ கலர் தான் நான் என் பையனுக்காகவும் சூஸ் பண்ணேன். தென் ஸ்டார்டிங் காமிச்ச அந்த கார் பஸ் வந்து என்னோடய 2வது பையனுக்காக நான் அந்த பாக்ஸ் வந்துட்டு நான் வந்து சூஸ் பண்ணேன்.
பட் அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிக்கி மவுஸ் பாக்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இதை நீங்கள் வாங்கியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் என்கிட்ட கேட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் வந்துட்டு அந்த 299க்கு நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த பாக்ஸுமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் ஆனால் நம்மளோட சாய்ஸ் ஒன்றா இருக்குது, அவங்களோட சாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. தென் இந்த பாக்ஸ் தான் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 299க்கு இந்த ஸ்பேஸ் வச்சு இதை வாங்கியிருக்கலாமே அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருந்தான். நல்ல வேளை நான் என்னோட கிட்ஸை வந்து கூட்டிகிட்டு போகலங்க அங்கே. ஏன்னா நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு பாக்ஸை பார்த்துட்டு அடுத்து இன்னொரு பாக்ஸை பார்க்கும்போது இதை விட இது பெட்டர், இதை விட இது பெட்டர் அப்படின்னு சொல்லி அவங்களோட சாய்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மாறிட்டே தான் இருந்திருக்கும். அதனால தான் நானாக சூஸ் பண்ணி ஒன்று வாங்கிட்டு போனேன். பட் ஆனால் ஃபைனலாக அது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அந்த பஸ் பாக்ஸு. அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு யூனிக்காக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.